சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது பசும் பொன் சித்தர். தெய்வீகத்தையும் தேசியத்தையும் ஒருங்கே மதித்து போற்றிய வளர்ந்த சித்தர் இவர். இவர் ஊரும் பசும் பொன், இவரும் பசும் பொன். காவி உடுத்தாத துறவி, அரசனாக பிறந்து ஆண்டியாக வாழ்ந்த ஆன்மீக சித்தர். தொண்டிற்கு, வீரத்திற்கு, விவேகத்திற்கு, தன்னடக்கத்திற்கு, எளிமைக்கு ஒப்பற்ற சின்னமாய் திகழ்ந்தவர். தெய்வீகத்திற்கு உயிரையும் தேசியத்திற்கு உடலையும் தந்த ஆற்றல் மிகுந்த பக்திமான். ஒரு இந்துவின் வயிற்றிலே பிறந்து முஸ்லிமின் மடியிலே தவழ்ந்து கிறித்துவின் ஆதரவில் கல்வி கற்று வளர்ந்தவர். விவேகானந்தரின் தாசராக, நேதாஜியின் நேசராக, நேர்மையின் சீலராக, சத்தியத்தின் விற்பனன் ஆக, ஆன்மீக புத்தராக, தமிழ் பாடும் சித்தராக, முருக பக்தராக வாழ்ந்தவர் இவர். இவர் பிறந்தது 1908 அக்டோபர் 30 வெள்ளிக்கிழமை, சஷ்டி திதி, பூராட நட்சத்திரம், கன்னி லக்னம், தமிழில் கீழக ஆண்டு, ஐப்பசி திங்கள் 15 இவரது பெற்றோர்கள் பக்தி பரம்பரையில் உதிர்த்த உக்கிர பண்டித தேவர், இந்திராணி அம்மையார். முத்துவயல் என்னும் ஊரை சேர்ந்த ராமலிங்கம் என்னும் அடிகளாரின் அருளாசையால் தோன்றிய இவருக்கு பெற்றோர் வைத்த பெயர் முத்துராமலிங்கம். இவர் பிறந்த 6வது மாதத்திலேயே இவரது தாயார் இறக்கவே தம் பாட்டியின் வீட்டில் வளர்ந்தார். சிசுவாக இருந்தபோது இவருக்கு தாயாக பாலூட்டி வளர்த்தவர் ஒரு முகமதிய தாய், சாந்த் பிபி. பள்ளி பருவத்தில் இவருக்கு கல்வி போதித்தது ஒரு கிறித்துவ பாதிரியார். எனவே இச்சித்தர் எம்மதமும் சம்மதம் என்று கருதி வளர்ந்ததில் வியப்பு ஒன்றும் இல்லை. சித்தியெல்லாம் அருளப்பெற்ற இச்சித்தர் திட வைராகியம் மிக்க ஞானியாக திகழ்ந்தார். எளிமையில் துறவியாக, பக்தியில் பரமஹம்சராக வாழ்ந்து வந்த இவர் அரசியலில் ஒரு தீர்க்கதரிசி, ஆன்மீகத்தில் ஒரு சித்தர், வாழ்க்கையிலோ ஒரு துறவி. இளம் வயதில் கல்லுப்பட்டி, கமுதி, மதுரை, ராமநாதபுரம் போன்ற ஊர்களில் தமது பள்ளி படிப்பை முடித்த இப்பசும்பொன் சித்தருக்கு மதுரையில் நடந்த 2 அதிசய அனுபவங்கள் இவரது வாழ்க்கையை ஆன்மீக பாதைக்கு திசை திருப்பி விட்டிருக்கின்றன. ஒரு சமயம் தம் குடும்ப கணக்கு பிள்ளையுடன் மதுரையிலிருந்து உணவு விடுதியில் சிற்றுண்டி உண்ண சென்றிருந்த போது அங்கே வரிசையாக மாட்டப்பட்டிருந்த பல தெய்வ, அரசியல் மற்றும் சமய தலைவர்கள் படங்களை பார்த்தார். அப்படங்களுக்கு நடுவில் இருந்த விவேகானந்தரின் கம்பீரமான தோற்றம் கொண்ட அவரது திருவுருவப் படத்தினை உணவு உண்பதை கூட விட்டுவிட்டு கண் கொட்டாமல் ஆழ்ந்து உற்று பார்த்து கொண்டிருந்தார். அதில் அப்படியே தம் உருவம் தெரிவது கண்டு உணர்ந்து தம் கண்களை மூடி அங்கேயே அழுதுவிட்டிருக்கிறார். பின்னர் அந்த உணவை கூட உண்ணாமல் அப்படியே வெளியே வந்து தாம் கண்ட காட்சியை தம்முடைய கணக்கு பிள்ளையிடம் சொல்லியிருக்கிறார். அதேபோல் மற்றொரு சமயம் நடந்த நிகழ்ச்சி இது. தன் பாட்டியுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் அங்குள்ள முருகன் சன்னதியில் வழிபட்டு கொண்டிருந்த போது இவருடைய இளம் பருவத்து உருவம் அந்த முருகன் சிலைக்குள் நுழைந்து ஐக்கியமாவதைப் போல் உணர்ந்தார். மேற்கண்ட 2 அதிசய அனுபவங்களுக்கு பின் முத்துராமலிங்கத்தின் மனதில் மிக பெரியதொரு மாற்றம் ஏற்பட்டது. பணக்கார குடும்பத்துக்கே உரிய
பட்டாடை ஆடம்பரங்களை வெறுத்தார். கதராடையை அணிந்து கூழை குடித்துவிட்டு கோரை பாயிலே படுத்துறங்கினார். மிகவும் எளிய வாழ்க்கையை விரும்பி ஏற்றுக்கொண்டார். திருமணமே செய்து கொள்ளாமல் கடும் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்தார். அழகில், ஆற்றலில், அறிவில், மற்போரில், வேல் எறிவதில், குதிரை ஏற்றத்தில், துப்பாக்கி சுடுவதில், சிலம்பாட்டத்தில், வர்மக்கலையில், இப்படி எல்லா கலைகளிலும் முன்னோடியாக இருந்த இவர் திருமணம் செய்து கொள்ளாததற்கும் 2 காரணங்கள் இருந்தது. இவர் பிறந்து 6 மாதங்களில் உடல் மெலிந்து தன் தாய் இறந்ததை தன் பாட்டி கூற கேட்டவர், என்னை பெற்றதால்தான் என் தாய் இறந்தாளா? பிறப்பு உண்டாக காரணம் திருமணமே. அப்படியானால் அப்படியொரு அவல நிலை என் வாழ்வில் வேண்டாம் என்று தீர்மானமாக முடிவுக்கு வந்தது முதல் காரணம். அடுத்தது நாட்டின் விடுதலை வேட்கை அவரது திருமணத்திற்கு தடையாய் இருந்தது. நாடு விடுதலை பெறும் பணிக்கு தம் திருமண வாழ்வு மிகவும் தடையாக இருக்கும் என்று நினைத்தது 2வது காரணம். பள்ளி கல்வியோடு தம் படிப்பை முடித்து கொண்ட முத்துராமலிங்கம் தமது ஆன்மீக உணர்வினால் தம்மை தாமே விழிப்புற்று எழும்படி செய்து கொண்டார். பிறப்பு, தேவை, ஆசை ஆகியவை குறித்து இவர் கூறிய கருத்துக்கள் அனைவரையும் ஆழ சிந்திக்க வைக்கின்றன. பிறப்பால் எல்லோரும் மனிதர்கள்தான். ஆசைக்கு உட்பட்டவன் மனிதனாகவே மாய்ந்து விடுகிறான். மாயையை கடந்தவனோ மனிதனுக்குள் மகானாகி அவன் புகழ் நிரந்தரம் பெற்றுவிடுகிறது. மண், பெண், பொன், பதவி இவற்றில் ஆசையற்ற எவனுக்கும் உலகில் எதிரிகளே இல்லை. அதில் ஆசைப்பட்டவனுக்கு இந்த உலகம் மட்டுமல்ல, அவனுக்கு அவனே எதிரிதான் என்று தெளிவாக கூறியவர் இத்தெய்வ திருமகன். இவர் பூசையில் அமர்ந்தால் எப்போது எழுந்திருப்பார் என்று நேரம் சொல்ல முடியாது. ஒரு சமயம் இப்படிதான். திருநீர்மலைக்கு காலை 10 மணிக்கு சென்று மலையின் ஒரு பக்கத்தில் நிஷ்டையில் அமர்ந்தவர் திரும்பவும் நிஷ்டை கலைந்து எழுந்தபோது மாலை மணி 4. ஆன்மீகத்தில் அவ்வளவு தீவிர தெய்வ பக்தி கொண்டவர் இவர். இயற்கை வழங்கும் சாதனங்களை ஆராயும் ஒரு உரைக்கல்தான் விஞ்ஞானமே தவிர, விஞ்ஞானமே அனைத்தையும் படைக்கும் இயற்கையாகவோ மெய்ஞானமாகவோ தெய்வீக சக்தியாகவோ ஆகிவிட முடியாது என்பதை ஆணித்தனமாக பல உதாரணங்களுடன் எடுத்து சொன்னவர் இவர். புத்த பிட்சுகளுக்கே விளங்காததும் புரியாததுமான புத்தரின் அதிநுட்பமான தத்துவங்களை மிக எளிய முறையில் எடுத்து கூறியவர் இவர். தூய்மையின் சின்னமாய், விவேகத்தின் பிறப்பிடமாய், பிரம்மச்சரியத்தின் பிம்பமாய், சித்தி பெற்ற சித்தராய், ஆன்மீக நெறியின் தீபமாய் வாழ்ந்து வந்த பசும்பொன் சித்தர் 1963 அக்டோபர் 30ஆம் நாள் பரிபூர்ண நிலை அடைந்து தெய்வமானார். இவர் அன்புடன் வளர்த்து வந்த 2 மயில்களும் இவருடனேயே மாண்டன. இவரது பிறப்பும் முக்தியும் இருந்த ஒரு ஒற்றுமை இவர் அவதரித்ததும் அக்டோபர் 30, அடங்கியதும் அக்டோபர் 30. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.